பீஸ் வரும். இதெல்லாம் மிக்சிங் வருது. எல்லாம் சைஸ் முடியாது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு அக்வா ஃபார்மோட ஓனர் தான் இருக்காங்க. கையில் எடுத்து காட்டணுமா? கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுங்க. நீங்கள் பார்க்குறது இப்போ சிக்லெட்ஸ் ஃபிஷ்ஷு. இது பேர் ரெட் ஆப். நல்லாயிருக்கும் மீன் பார்க்க. இதுவெல்லாம் மவுத் ப்ரீடு. வாய்க்குள்ளே தான் குஞ்சு வச்சுருக்கோம். இல்லை இருக்குது பாருங்க, வாய்க்குள்ளே குஞ்சு இருக்கும், முட்டை இருக்கும், குஞ்சு இருக்கும். இது ஒரு 20 நாளைக்கு ஒரு நேரம் அடுத்தாப்புல முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். இது மேலு, அதான் நல்ல கலராக இருக்கும். ஃபீமேல் இப்படி தான் இருக்கும். ஒரு நேரம் குஞ்சு வச்சதுன்னா எப்படியும் ஒரு 50 குஞ்சு வைக்கும். இப்போ பார்க்க போகிறது நீங்கள் சிக்லெட் ஃபிஷ் தான். இது ஒரு கலர் நல்லா நேச்சுரலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ பிடிக்க போகிறேன் பாருங்கள். பியூர் எல்லோ. இது ஒரு ரேர் ப்ரீடு தான். இது வந்து அதே மாதிரி அந்த இப்போ இதுக்கு முன்னால் பார்த்த ரெட் டாப் மாதிரி குட்டி வைக்காது. இது மேக்ஸிமம் ஒரு 10 குட்டி 15 குட்டி தான் வைக்கும். பெரிய மீன்னா ஒரு 30 குட்டி வரைக்கும் வைக்கும். சின்னதுலேயே இது குட்டி வச்சுருவோம். இதாக இருக்குது பாருங்க, முட்டை வச்சுருக்கு. கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி இது கொஞ்சம் வளர்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும் இது? ஒரு இந்த சைஸுக்கெலாம் வரக்கு 3 மாதம் ஆகும். ஓகே. ஃபுல் சைஸ் வரணுன்னா 1 வருஷம் வரைக்கும் வந்துடும். 8 மாதம். அது நாக்கில் குட்டி வைக்கல, அது எப்படி எத்தனை மாதத்தில் அது குட்டி வைக்கும்? அது கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு அது 4 மாதத்துக்கு பிறகு குட்டி வைக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வச்சிரும். ஒவ்வொரு ப்ரீடு 1 வருஷம் ஆகும். ஏஜ் வந்து 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் அந்த குட்டி வச்சுருக்கு. இதோட லைஃபு? இது லைஃபு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். வளர்றதுன்னா? வளர்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் இந்த மீன். அது 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்குறேன். ஒரு 5 to 6 இன்ச்சு வந்து. 6 இன்ச்சு வந்து. ஆமாம். சூப்பர். இன்னொரு கலர் இருக்குல்ல, இது வந்து அல்பினோ பீகாக்கு. இது எல்லோ பீகாக்கு. இது அதே வெரைட்டிஸில் இது ஒரு எல்லோ பீகாக் வெரைட்டிஸ். இது ஒரு ரேர் வெரைட்டிஸ் தான். இதுவும் பாடி ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும், மவுத்து மட்டும் ப்ளூவாக இருக்கும். ஆமாம். இது பேர் ஸ்ட்ராபெரி. இது எல்லாம் ஒரே வெரைட்டி தான். கலர் தான், கலர் சேஞ்ச் ஆகிட்டு கலர் கொஞ்சம் வரும். சூப்பராக இருக்கு. நூற்றுல ஒரு மீன் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக. கொஞ்சம் இது இந்த மாதிரியும் இருக்கும். ஆமாம். ஆனால் எல்லா மீனும் ஒன்று. இது வாய் பார்த்தா குழாய் போட்டிருக்கீங்க, எதுக்கு இது? இது வந்து எதுக்குன்னா மீன் முட்டை வச்சிங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கிடும். இந்த மீன் மற்ற மீன்கள் அதை விரட்டிக்கிட்டு இருக்கும். அதனால பைப்பு 1 2 பைப்பு 3 பைப் போட்டிருக்கோம், போய் ஒளிஞ்சிக்கிடும். அதனால ஆமாம், இது போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபார்ம் வச்சுருக்கீங்க? ஒரு 8 வருஷமாக இருக்குது. 8 வருஷமாக வச்சுருக்கீங்க. என்னென்ன ஃபிஷ்லாம் இங்கே வளர்க்குறீங்க? மெயினாக சிக்லெட் ஃபிஷ்ஷு, ஆஸ்கர் 2 கட்டி. இது சிக்லெட் வெரைட்டிஸ் தான். சொல்லுங்கள், இது என்ன வெரைட்டினா? சிக்லெட் வெரைட்டிஸ் தான். ப்ளூ டால்ஃபின். ஹெட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சொன்னீங்க. ஆமாம், இது ஹெட். ரைட்டாக காட்டுங்க. இருக்குல்ல. ஸோ அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஆமாம், மேலுக்கு மட்டும் இந்த ஹெட் இருக்கும். ஆமாம், ஃபீமேலுக்கு வராது. இது என்ன ரேட்டில் இருந்துன்னா அது உங்கள்கிட்ட இருக்குது? இது 150 ரூபாய்க்கும் இருக்குது. சின்ன சைஸு 30 ரூபாய்க்கும் இருக்குது. 30 ரூபாய்க்கு? ஆமாம், 30 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு 450 ரூபா வரைக்கும் இருக்குது. 450 ரூபா இருக்குது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி மீன்லாம் நமக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. எடுத்துட்டு தான் இருக்கு. அவங்களும் யூடியூப்லாம் பார்ப்போம். எந்த குட்டியோடைய மீன் ரொம்ப கம்மியாக ரேட்டு கம்மியாக. எஸ்ஐரு தானே? ரேட்டு கம்மி. தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல, பிடிச்சிடலாம். இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப கூட. நீங்கள் அப்போ ப்ளூ டால்ஃபின் பார்த்தீங்க. இது வந்து ஒயிட் டால்ஃபின். சூப்பராக இருக்கே, நல்ல பெரிய சைஸு. அது நல்லா அப்படி இருக்கும். கண்ணு ரெட்டே இருக்கும். அதில் வந்து கண்ணு ரெட்டே இருக்காது.
இது கண்ணை ரெட் ஆயிரும். ரெட்டே இருக்கும். ஆமாம், மவுத் பிரீடு தான். இது ரேர். நல்லா கிட்ட இருக்காங்க. வெரைட்டிஸான ஃபிஷ் கூட இங்கே இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸில். எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி துடிக்கும் பாருங்க. அட டால்ஃபின் மாதிரியே இருக்குது பாருங்க. அதான் இந்த ஃபேஸ் வரும். ஸோ இந்த பிடிக்கிறது பைப் எல்லாமே போட்டிருப்பீங்க என்ன? இது பேர் வீனஸ். வாவ் வாவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது பேர் இருந்ததுன்னா வீனஸ். வீனஸ்னா? ஆமாம், இது பெரிய சைஸு. இதெல்லாம் ரேட்டு கம்மி தான், நார்மல் வெரைட்டிஸ் தான். ஆனால் அழகாக இருக்கு. அந்த வாய் லிப்ஸை பார்த்தீங்கன்னா ஆமாம், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லிப்ஸ் நல்லா காட்டுங்க. நல்லாயிருக்கும். இது வந்து பியூர் மேல். பியூர் மேல்னா பேரண்டில் உள்ளது இது. ஓ சரி சரி சரி. ஓகே. இன்னொரு வெரைட்டி இதில் கிடக்கு. எடுத்து பார்க்கலாம். ஏப்பா இது இது வெரைட்டி. இது ஒரு வெரைட்டினா தாய்வான் ரீஃப் இது பேர். இது என்ன வெரைட்டினா பேர்? தாய்வான் ரீஃப். ஓ இது எப்படி? இதுவும் மவுத் பிரீடு தான். மவுத் பிரீடு தான். எத்தனை வருஷம் வாழுது? இது ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும். ஆமாம் இருக்கும். ஒரு பெரிய கை அளவுக்கு வளருமா? இது இன்னொரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளரும். அவ்வளோதான். ஆமாம். சரி சரி சரி. ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரைக்கும் வளரும். அதில் உள்ள குட்டி தான் ஒயிட் டால்ஃபினோட குட்டி. ஸோ ஒயிட் டால்ஃபினோட குட்டி எவ்வளோலாம் இருக்கும்? ஆனால் இதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் போடுவீங்க? இதுக்கு ஆர்டிமியா போடுவோம், ப்ரான் ஃபீடு போடுவோம். பார்ட்டியானா எப்படி? அது உப்பளத்தில் கிடக்கிற புழு புழுவா? அந்த ஆர்டிமியா போடுவோம். இது 2 இன்ச்சு சைஸு கொடுப்போம். இந்த சைஸ்லேருந்து சேல்ஸ் ஆகும். இது எவ்வளோ ரேட்டு? இது 80 ரூபா வரும் ஒரு பீஸ். 80 ரூபா ஒரு பீஸ். ஆமாம், ஹோல்சேல் ரேட்டு. பிறகு இது டீமோ சோனி. இது ஒரு வெரைட்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் வித்தியாசமாக இருக்குண்ணே, லுக்காக இருக்கும். சூப்பராக இருக்குது. இது சின்ன சைஸுக்கு 55 ரூபா வரும் ஒரு பீஸ். 55னா ஒரு பீஸ். ஒரு பீஸ். ஆமாம். இதில் இன்னொன்று எல்லோ டெயில்னு ஒன்று இருக்குது சிக்லெட்ஸ்லேயே. சிக்லெட்ஸ்லேயே. ஆமாம், டெயிலு விங்ஸ்லாம் எல்லோவாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கும், நேவி ப்ளூ கலர். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம், இது ஒரு பீஸு 75 ரூபா வரும். 75 ரூபா. ஆமாம். இது எல்லோ பீக்காக்கு. நல்லாயிருக்கும். இதுவும் 3 இன்ச்சு சைஸு. 60 ரூபா வரும். 60 ரூபா. ஆமாம், ரைட்டு. ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. எல்லா டேங்க்லின் இதில் தான் கிடக்கும். ஆமாம், இதில் கிடக்கும். இதெல்லாம் மிக்சிங்கில் கிடக்கு. எல்லாம் சேல்ஸுக்கு உள்ளது. இதெல்லாம் சேல்ஸ்குள்ள. ஆமாம். பீக்காக்கு, ஸ்ட்ராபெரி. இல்லை இது எல்லாம் மிக்சிங்கில், அதெல்லாம் சொல்லுங்கள். இது எல்லாமே மிக்சிங்கில் கிடக்கு. சரி. இதெல்லாம் சேல்ஸுக்கு போகிறது. எல்லா வெரைட்டிஸும் ஒன்று போல் விட்டு வளர்த்துருப்போம். எது கேட்காங்களோ அதை பிடிச்சி கொடுப்போம். ஆமாம், எல்லா கலரும் இருக்கும். இதுவும் சேல்ஸுக்குள்ள சைஸ் தான், சின்ன சைஸு. 2 இன்ச் சைஸும் கிடக்கும், 3 இன்ச் சைஸும் கிடக்கும். சரி சரி. இது நார்மலாக கொடுக்குறது. எல்லா வெரைட்டியுமே இந்த சைஸில் வந்துடும். ஆனால் உங்கள்கிட்ட இறையும் வாங்கிக்கலாம். அப்படி இறையும் வாங்கிக்கலாம். இறையும் வாங்கிக்கலாம். நான் வந்து அந்த ஃபார்மில் இருக்க கொஞ்சம் சிக்லெட்ஸ் மட்டும்தான் வந்து கவர் பண்ணி எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய சிக்லெட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. நீங்கள் சிக்லெட்ஸ் குட்டியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆஸ்கர், கப்பி, ஃப்ளோரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் தான் வரும். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.